நந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 8/6/2025 ஞாயிற்றுக்கிழமை, சுவாதி நட்சத்திரம் மதியம் 2:16 வரை, பிறகு விசாகம். இன்றைக்கு ஒரு நல்ல நாள், புனிதமான நாள், பிரதோஷம். அந்த பிரதோஷங்கிற வார்த்தையில பாருங்க, தோஷம் அப்படின்னு இருக்கும். வாழ்க்கையில எந்த தோஷத்தோடு ஒருத்தன் பிறந்தாலும் சரி, சனி தோஷமாக இருக்கட்டும், செவ்வாய் தோஷமாக இருக்கட்டும், அதே நேரம் சர்ப்பதோஷமாக இருக்கட்டும், சகல தோஷங்களிலிருந்து விடுபட வேண்டுமானால், சந்தோஷங்களை நீங்கள் சந்திக்க வேண்டுமானால், பிரதோஷ நாளிலே நந்தியை வழிபட்டாலே போதும். வாழ்க்கையில மறக்கக்கூடாத 3 எழுத்துக்கள் 2. ஒன்று நன்றி, மற்றது நந்தி. நன்றி என் நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகர்க்குன்னு வள்ளுவ பெருமான் சொல்லியிருக்கிறாரு. ஒருத்தர் ஒரு உதவி செஞ்சார்னா அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். தெய்வத்தை கும்பிட்டா கூட முதல் முறை அந்த தெய்வத்தை நம்ம கும்பிடுற போது இந்த காரியம் வெற்றி பெற்றுச்சுன்னா திரும்பி நம்ம அந்த தெய்வத்துக்கு போய் நன்றி செலுத்திட்டு வரணும். நான் எப்போவுமே எங்கள்கிட்ட ஆலோசனை கேட்கிறவர்கிட்ட சொல்றது, இந்த மாதிரி கோயிலுக்கு போய் சொல்றேன், நீங்க போயிட்டு வாங்க, ஆனால் காரியம் வெற்றி பெறும். வெற்றி பெற்ற பிறகு நீங்கள் மீண்டும் 2ஆம் முறை போய் நன்றி செலுத்தி கும்பிட்டாதான் அந்த தெய்வத்தினுடைய அருள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிமே. சில பேர் பாருங்க, டாக்டர் போய் பார்ப்பாங்க, காய்ச்சல் அடிச்ச உடனே ஊசி போட்டுக்க போவாங்க. அதுக்கு மறுநாள் ஊசி காய்ச்சல் இன்னொன்னு அப்புறம் அவரை திரும்பி பார்க்க மாட்டாங்க. பள்ளிக்கூடத்தில் படிப்பாங்க, வாத்தியாரால முன்னேற்றம் வந்துடும், பிறகு வாத்தியாரை திரும்பி பார்க்கறது இல்லை. இது பழைய காலத்திலே ஒரு பாடல் உண்டு. அந்தந்த காரியங்கள் முடிஞ்ச உடனே அவங்களை அப்படி கைவிட்டுறாங்க. ஆனால் தெய்வத்தை மட்டும் உறுதுணையாக பிடித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் ஏகம்பன்னு பேர். இன்றைக்கு பிரதோஷம்ங்கிறனால நந்தியை கும்பிடுறோம். நந்திக்கு ஒரு பாடல், நந்தி நந்தி வந்துடுக, நலங்கள் யாவும் தந்துடுக, இந்திரன் முதலாய் தேவர்களை எனக்கே அறிமுகம் செய்திருக்கேன்னு ஒரு பாடல். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நான் எழுதினேன். அந்த பாடல்ல ஒரு பத்தி என்ன குறிப்பிட்டிருக்கேன் அப்படின்னா, பொன்னார் மேனியன் ஆனவனை, புலியின் தோலை அணிந்தவனை, மின்னார் செஞ்சடை மீது நிலை மிளிரும் கொன்றை புனைந்தவனை, உன்னால் தானே கூட்டி வர உடனே முடியும் என்பதனால் விண்ணப்பம் நான் விடுக்கின்றேன், விரைவில் நந்தி வந்திடுக. கணபதி என்றொரு குழந்தையையும் கந்தன் என்றொரு குழந்தையையும் தினமும் தூக்கி மகிழ்கின்ற தெய்வ திருமகன் சிவபெருமான், மனமும் மெய்யும் ஒன்றாகி வணங்கி மகிழ்ந்தால் வரம் தருவான், உனது முதியில் நீ ஏற்றி உடனே கூட்டி வந்துடுகன்னு அந்த பாடல் சொல்லுது. அதாவது நம்ம வெறுமன நந்தியை மட்டும் நீ கும்பிடக்கூடாது. நந்தி கும்பொழியே நாயக நாம் சிவபெருமானையும் பார்க்கணும், சிவனையும் அந்த உமையவளையும் பார்த்து நம்ம வழிபடணும். நந்திக்கு பின்னால நிற்கணும். நந்திக்கும் சிவனுக்கும் குறுக்கால போகக்கூடாது. வேந்த நகர் நெய்யினிலே குளிக்கும் நந்தி, வியக்க வைக்கும் தஞ்சாவூர் பெரிய நந்தி, சேர்ந்த திருப்புன்கூரில் சாய்ந்த நந்தி, செவிசாய்த்து அல் கொடுக்கும் செல்வ நந்தின்னு பாடல். அதாவது நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற வேண்டும்னா நந்தி கிட்ட நின்று நம்ம மனசுல நினைச்சாலே போதும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான புனிதமான நாள் இன்று. வாழ்க்கை வளம் பெற நந்தியை வழிபாடு செய்யுங்கள், நல்லது நடக்கும் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ராசிநாதன் செவ்வாய் சிம்மத்திற்கு வந்து விட்டார். நேற்று வரை கடகத்தில் இருந்தவர் இன்று சிம்மத்திற்கு வந்து சிம்மத்தில் இருந்தபடியே சனியை பார்க்கின்றார், 10ஆம் இடத்தை பார்க்கின்றார். இருந்தாலும் கூட சனி செவ்வாய் பார்வை அவ்வளவு நல்லதல்ல. ஆரோக்கியத்திலும் தொல்லைகள் வரலாம். அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்கள் திடீரென மாற்றப்படலாம். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படாமல் தத்தளிக்கின்ற சூழல், வாங்கல் கொடுக்கல்களில் சில சிக்கல்களை உருவாக்கலாம். இருந்தாலும் கூட பயணங்கள் பலன் தருவதாக அமையும். இடமாற்றங்கள் சிலருக்கு இனிமை தரும். காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூட வேண்டுமானால் இன்று நீங்கள் பிரதோஷம் என்பதனாலே நந்தியை வணங்குவது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் சுக்கிரன் விரயஸ்தானத்தில், விரயங்கள் அதிகரிக்கும். இருந்தாலும் ராசியில் சூரியன் இருக்கின்றார். ஒளிமயமான எதிர்காலத்திற்கு உறுதுணை புரிகின்ற நாள். உள்ளம் மகிழும் சம்பவம் இல்லத்திலே நடைபெறும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். வருமானம் உயரும். வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். பொருளாதார பற்றாக்குறை அகலும் விதத்தில் 2ஆம் இடத்திலே புதன் இருப்பதனாலே இன்று கவலை என்ற 3 எழுத்து உங்கள் அகராதியை விட்டு அகலும் நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் கடன் சுமை குறைந்து கவலைகள் தீருகின்ற நாள். இன்று நீங்கள் கல்விக்காகவோ கலைக்காகவோ எடுத்த முயற்சி கைகூடும். வீடு கட்டுவது, வீடு வாங்குவது போன்றவற்றில் சிந்தனையை செலுத்துவீர்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். முன்னோர் வழி சொத்துகளில் முறையான பங்கீடுகள் கிடைக்கும். பாக பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். எடுத்த முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள்.
கடகராசினியர்களே, உங்களுக்கு நேற்று வரை ராசியில் இருந்த செவ்வாய் இன்று 2ஆம் இடத்திற்கு வந்துவிட்டார். யோகம் செய்யும் கிரகம் தனஸ்தானத்தில் வந்து கேதுவோடு கூடியிருப்பதனாலே இன்று உங்களுக்கு இடம்பூமியால் லாபம் கிடைக்கும், சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. அது மட்டுமல்ல, சொந்தங்களாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கலாம், வருமானம் உயர வழி அமைத்துக் கொள்வீர்கள், ஆதாயம் அதிகரிக்கின்ற நாள். அன்பு நண்பர்களின் ஆதரவும் கிடைக்கும், விலகிச் சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து இணைவார்கள். வீடு வாங்கும் யோகம் மட்டுமல்ல, வேறு மாநிலங்களுக்கு சென்று பணிபுரிய வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு கூட அது கைகூடுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. சிம்மராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே செவ்வாய் சனி பார்வை இருக்கின்றது. இது அவ்வளவு நல்லதல்ல. ஆரோக்கிய தொல்லையும் அதிகரிக்கும். நினைத்தது நினைத்த நேரத்தில் செய்ய இயலாது. சேமிப்புகள் கரையலாம். செல்வாக்கு மிக்கவர்களாக நீங்கள் இருந்தாலும் கூட ஒரு சில காரியங்களை உங்களால் செய்ய இயலாமல் போகலாம். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகும். எனவே இன்று பயணங்களை கூட நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது. நிதானமாக செயல்பட்டால் உங்களுக்கு நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 6ஆம் இடத்திலே ராகு, 10லே குரு, அஷ்டலட்சுமி யோகம் செயல்படுகின்றது. எனவே உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். துயரங்கள் துள்ளி ஓடுவதற்கு நண்பர்கள் வழிகாட்டுவார்கள். புதிய தொழில் தொடங்கலாமா அல்லது உத்தியோகத்தில் நீடிக்கலாமா என்ற சிந்தனை அதிகரிக்கும். அந்த சிந்தனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்தில் நல்ல பதில் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. ஒரு சிலருக்கு அயல் நாட்டிலிருந்து பணிபுரிய கூட அழைப்புகள் வரலாம். நீங்கள் ஏற்றுக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம். துலாம் ராசி நேயர்களே, ராசியிலேயே சந்திரன் 10க்கு அதிபதி இருப்பதனாலே தொழில் முன்னேற்றம் உண்டு. தாய்வழியில் ஆதரவு கிடைக்கும். அதாவது ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மின்சாதன பொருட்களை வாங்கும் யோகம் கூட உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, உங்கள் ராசிக்கு 5லே ராகு இருப்பதனாலே பிள்ளைகள் வழியில் பெருமையான தகவல் கிடைக்கலாம். பிள்ளைகளுடைய வேலை கிடைத்தோ அல்லது வெளிநாட்டு முயற்சியில் வெற்றி கிடைத்தோ ஒரு நல்ல தகவல் கிடைக்கலாம். இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள நந்தி வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நாள். அதிகாலையிலேயே உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். நந்தி வழிபாடு நலம் சேர்க்கும், புகழ் கூடும். புதிய பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடிய விதத்திலே உங்களுக்கு நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து கொடுப்பார்கள். தொழில் மாற்றம் செய்யலாமா அல்லது நடக்கும் தொழிலை நீடித்து நடத்தலாமா, உத்தியோகத்திலேயே நீடிக்கலாமா, இல்லை விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயதொழில் தொடங்கலாமா என்றெல்லாம் பலவித மனக்குழப்பத்தில் இருந்த உங்களுக்கு இன்று அதற்குரிய விடை கிடைக்கப் போகின்றது. சூரிய பார்வை இருப்பதனாலே எடுத்த காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைக்கும் நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. அதே நேரத்தில் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் சனி, ஆரோக்கியத்தில் சிறு சிறு அச்சுறுத்தல் ஏற்படலாம். உடனுக்குடன் கவனித்துக் கொள்வது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, 7ஆம் இடத்திலே குரு புதனோடு இணைந்திருக்கின்றார். மாமன் மைத்துன வழியில் மனதுக்கினிய சம்பவம் நடைபெறும். வீடு மாற்ற சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். வெளிநாட்டு பயணத்திலும் நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்களின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் இல்லத்திலே நடைபெறும். அதே நேரத்தில் புதிய வாகனம் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். 3லே ராகு இருப்பதால் உடன்பிறப்புகளை மட்டும் கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வது நல்லது. மகர ராசி நேயர்களே, 2லே சனி ராகு. எனவே வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் என்றாலும் கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாமல் போகலாம். பின்விளைவு சிந்திக்காமல் ஒரு சில சமயம் பேசிவிட்டு பிறகு நீங்கள் வருத்தப்படுவீர்கள். 5ஆம் இடத்திலே சூரியன் இருப்பதனாலே நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் நடைபெறும் என்றாலும் கூட கொஞ்சம் தாமதமாகத்தான் நடைபெறலாம். அஷ்டமாதிபதி 5ல் இருக்கின்ற பொழுது பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரும். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. மாலை நேரம் மகிழ்ச்சி பயணம் ஏற்பட்டாலும் அதில் சில சிக்கல்கள் வரலாம். கவனம் தேவை. கும்பராசி நேயர்களே, ராசியிலேயே சனி. எனவே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். பம்பரமாக சுழன்று பணிபுரிவீர்கள். பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைக்கும். வீட்டு தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்கலாமா என்று கூட நீங்கள் சிந்திப்பீர்கள். இன்று உங்களுக்கு பயணங்களால் பலன் கிடைக்கும். புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நாள். உறவினர்களை சந்திப்பால் உள்ளம் மகிழ்வீர்கள். இந்த நாள் நல்ல நாள்.
மீனராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். பாசம் காட்டியவர்களின் வேஷம் கலையும், பண நெருக்கடி அதிகரிக்கும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் கூட உங்களுக்கு உருவாகலாம். வாங்கல் கொடுக்கல்களில் சிக்கல்களும் ஏமாற்றங்களும் வரலாம். தொழிலில் கூட தொய்வு ஏற்படலாம். மிக மிக கவனம் தேவை. எதை செய்தாலும் அனுபவஸ்தர்களின் ஆலோசனையும் ஆன்மீக பெரியோர்களின் அறிவுரையும் உங்களுக்கு கை கொடுக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.